5 hours? This Excel report took you 5 hours to make? Client meeting is in 10 minutes. I can't present this nonsense. Rohan, can you make an Excel report? Sure, boss. I'll make it in 5 minutes. Done. Bro, how did you complete an entire Excel report in 5 minutes? I use ChatGPT and AI in MS Excel to create report and complete all my Excel work in just a few minutes. AI also helps me write Excel formulas without even memorizing any of them. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் மேனேஜர் வந்து ஒரு ஸ்டாஃபை கண்ணாப்பின்னான்னு திட்டுறாரு. 5 மணி நேரம் ஆகுதா இந்த வேலையை முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கிட்ட போய், ரோஷன் இந்த வேலையை நீ முடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னோன்னா, ஓகே சார் நான் 5 நிமிஷத்தில் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த வேலையை 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறாரு. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப் வந்து, எப்படிடா நீ 5 மணி நேரம் வேலையை 5 நிமிஷத்தில் முடிச்ச அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயந்தான், நான் ChatGPT யூஸ் பண்ணி இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 மணி நேர மனித உழைப்பை ChatGPT 5 நிமிஷத்தில் முடிச்சிடுது. அப்போது 50 பேர் செய்ய வேண்டிய வேலையை இந்த ChatGPT மூலியமா ஒரு நபர்கிட்ட நீங்கள் 5 மணி நேரத்தில் வேலையை வாங்கிட முடியும். ஸோ இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு, எப்படி வந்துட்டு நவீன தொழில்நுட்பம் புதிய வேலை வாய்ப்புகளை காலி பண்ணுது அப்படின்றது. ஸோ இந்த 50 பேருக்கு இப்போ வேலை இல்லை, ஓகேங்களா? இப்போ இந்த 50 பேருக்கும் வெளியே வேலை கிடைக்குமா அப்படின்னா வெளியவும் வேலை கிடைக்காது. அப்போ அரசாங்கங்கள் வெளியவும் வேலையை உறுதி செய்யறது இல்லை. நவீன டெக்னாலஜிஸையும் தொடர்ந்து பெருமுதலாளிகள் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால தொடர்ந்து வேலை இழப்பு அப்படின்றது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்படி ஒரு மிகப்பெரிய எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் அப்படின்றது குளோபல் லெவல்ல இன்னைக்கு உருவாயிருக்குது அப்படின்றத ILO அப்படின்ற ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படின்ற அமைப்பு இன்னைக்கு வந்து அதை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலையும் கிட்டத்தட்ட பல லட்சம் படித்த இளைஞர்கள் வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ தொடர்ந்து நவீன தொழில்நுட்பம் புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்குது, மனித உழைப்பை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் நல்லது தான், வரவேற்கலாம். ஆனால் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய வேலை இழப்புகளுக்கு பதிலாக புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய தேவை அரசாங்கங்களுக்கு தான் இருக்குது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.